அதான் மேடம் நம்ப முடியாத உண்மை. நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, நான் உண்மையா இருக்கேன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பார்க்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். செஞ்சுட்டு நீங்க போயிட்டு இன்னொரு 10 பேர் கத்து கொடுங்க. ஒத்த தலைவலி வராது மேடம். நீங்களும் செய்யுங்க, சொன்ன மாதிரி செய்யுங்க. நாக்க சொல்லி எல்லாம் செய்யுங்க மேடம். நாக்க சொல்லி மாதிரி வச்சுங்க இருக்கணும் இல்லையா? இங்க இந்த வீட்டு இப்போ வந்துதான் சைனஸ் பெயின். ஓகே சரி, கண்ணு வச்சுருங்க, கை விடுங்க, மூச்சிடுங்க, மூச்சு விடுங்க, நல்லா இழுங்க. என்ன பண்ண போறீங்க சொல்ல சொல்லுங்க, ரைட்டா? நல்லா போடுங்க, நல்லா மூச்சிடுங்க, இல்லைங்க, நல்லா மூச்சிடுங்க, கூட போறீங்க. இங்கே விளையாடுங்க, விளையாடுங்க, மூச்சிடுங்க, மூடுங்க, ரெண்டு மூடுங்க, இது விடுங்க, நல்லா போடுங்க, மூச்சிடுங்க, மூடுங்க, விளக்குங்க, மூச்சிடுங்க, மூடுங்க, விளக்குங்க. நல்லா போடுங்க. சொல்லி செய்ய போறீங்க. மூச்சிடுங்க, மூடுங்க, மூடுங்க, சொல்லி செய்யுங்க. கையில் போடுங்க, மூச்சிடுங்க, மூடுங்க, மூடணும், மூச்சிடுங்க, மூட்டு வைங்க. சொல்லி செய்ய மேடம். மூச்சிடுங்க, ஏமா செய்யுங்க மேடம். எடுக்காது வெளியே கையில் கூடாது. 2 பேரும் மூடி கொஞ்சம் வெயிட் பண்ணும். அந்த வெளியே இருக்குங்க. ரைட்டு, குட். முடிச்சிருங்க. பத்துவா முடிங்க. சரி, அது குறையுதா மேடம்? அப்படியே செய்யுங்க. 0 வரைக்கும் செய்யுங்க மேடம். 0 விட்டுருங்க, விட்டுருங்க. பொதுவா மேடம். எவ்வளோ பொதுவாக செய்ய நல்லது. முடிங்கப்ப ஏன் செய்ய மாட்டீங்க? கிளாஸ் தானே, செய்யுங்க. எல்லாருமே செய்யுங்க. எல்லாம் டீச்சர் மாதிரி கை கம்பெனி கற்றுக்கணும். வலியை மட்டும் செய்ய எப்போ வேணுமோ நீங்கள் செய்யலாம். அந்த 2 சைடும் பேலன்ஸ் பண்ணணும், தலையை பேலன்ஸ் பண்ணணும். வச்சா விட்டுங்க வலி வந்து உண்மையில மேடம் நீங்க என்ன பண்ண மேடம், நீங்க என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு 4 வாட்டி செய்யணும். காலம் வச்சுணும், மதியம் செஞ்சோம், மாலை 2 நிமிஷம் செய்யணும். அன்னாடு செய்ய மொத்த தடவை வரவே வராது. ரொம்ப சிக்கல் வரும் சொல்லி வலி வர. ஓகே சரி, முடியுமா? உங்கள் தலைவலி, உங்கள் மூக்கு, உங்கள் கை நீங்கள் தான் செய்யணும். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். உங்களுக்கு மேடம் செய்யுங்க, திருப்பி செய்யுங்க. அவங்க காமி மேடம், அவங்க
செய்யறாங்க. மொத்த தலைவலி வராது. 4 வாட்டி செய்யணும். போயிட்டு எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க. பக்கத்துக்காரங்க சொந்தக்காரங்க சொல்லுங்க. மொத்தம் வந்த கூட செய்யணும். சிம்பிள் தான். நல்லா பொதுவாக எடுத்து பொதுவாக கொடுக்கணும். சரி, பொதுவாக செய்யணும். க்ளோஸ் பொதுவாக ஸ்லோ எவ்வளோ பொதுவாக செய்யணும் அவங்க நல்லது. சரியா? ஓகேவா? செய்யுங்க. ஃபுல்லாக போடுவோம் மேடம். ஃபுல்லாக போடுவா வாங்க கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுங்க. இருங்க. வாங்க கத்திரிக்கொண்டு யாருக்கு ஓன் இருக்கீங்க? மொத்தம் யாருக்கு ஓன் இருக்கீங்க? வான் யார்கிட்ட இருக்கு? ஹீலிங் வான் யார் வச்சிருக்கீங்க? இன்னைக்கு வந்தவங்க யார் ஓன்ல உட்காருங்க. வான் கையில் எடுங்க. ஓன் எடுங்க. இங்க வாங்க. சொல்லுங்க. வயல்லாம் ஆசிட். வயல்லாம் ஆசிட். வயல்லாம் வந்து ஆசிட். வயல் ஆசிட்னா வான் வச்சுக்கிறவங்களாம் கையில் எடுத்துக்கோங்க. இங்கே நம்ம ஹீலிங் கொடுக்கலாம்ல. எத்தனை பேருக்கு ஓன் வச்சுட்டு வான் வச்சுக்கோங்க. கை தூக்கி பார்க்கலாம். சரி, நீங்க இங்க உள்ளவங்களா? நீங்க என்ன பண்ண போறீங்க? இதோட வயதை கொண்டு போங்க. பேர் என்ன? அமுதவன். சொல்ல சக்தி கோலே. நீங்கல்ல அவங்க. சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவையோ அவ்வளவு சக்தியை கொடுத்து அமுதவதியுடைய வயிற்றை குணப்படுத்து சரிநிலைப்படுத்தும். ஹீலிங் கொடுங்க. கொடுங்க. 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 5 அதே மாதிரி கொடுத்துட்டே இருங்க. இந்த பக்கம் அவங்க தான். நீங்களா வந்து இவங்க இந்த குரூப் உங்க பேர் என்ன மேடம்? ஆத்திகா. ஆர்த்திகா கோலே சொல்லுங்க மேடம். வயிறுனா சார் அவங்களுக்கும் இவங்க மட்டும் தான். இவங்க தான் இந்த குரூப். சக்தி கோலே மேடம் இந்த குரூப் எங்க பின்னாடி போகுது? இங்க இங்க. ஓ இந்த மட்டும் இங்க இந்த 4 லைன் மட்டும். சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவையோ அவ்வளவு சக்தி கொடுத்து ஆர்த்திகாவுடைய வயிற்றை குணப்படுத்தவும். 1 2 குணப்படுத்தி சரிநிலைப்படுத்தவும். 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 5 1 2 3 4 5 அவ்வளவுதான். உங்க பேர் என்ன மேடம்? ஸ்டோரி. அந்த பின்னால உள்ளவங்க எங்க போறீங்க? இந்த தூண் பின்னால இந்த பக்கம் இருக்கிறவங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சக்தி கோலே மேடம் சொல்லுங்க. இந்த பக்கம் எப்படி வச்சுக்கோங்க. பாருங்க இப்படி. Stop. 1 2 3 4 5. அதே செய்யுங்க. இந்த பக்கம் இருக்கு. நம்பர் எவ்வளோ சொல்லுங்க. 10 எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 0 நோ பெயின். 10 எவ்வளோ குறைஞ்சிருக்கு? எரியா ரெண்டு பாயிண்ட் இந்த பாயிண்ட் செய்யுங்க. அவ்வளோ நீங்க இவங்களுக்கு யார் ஹீலிங் கொடுத்தீங்களோ அந்த பக்கம் செய்யுங்க. பாருங்க 8% குறைஞ்சிருக்கு. இன்னும் 2% இருக்கு. நீங்க ஹீலிங் கொடுங்க. கொடுத்துட்டே இருங்க உங்களுக்கு நில்லாத வரைக்கும். உங்களுக்கு எத்தனை பர்சன்ட் மேடம்? என்ன சொல்றாங்க? வயது ஆசிட் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அவங்க. சரியா? திருப்பி செய்யுங்களா? இவங்க கொடுத்தவங்க இந்த பக்கம் செய்யுங்க பார்க்கலாம். திரும்பவும் 8% மிச்சம் இருக்கு. செய்யுங்க. இவங்களுக்கு யார் கொடுத்தீங்களோ அந்த பக்கம் செய்யுங்க பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு
நீங்க கொடுக்க கொடுக்க வலி கம்மியாயிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நம்ம கொடுத்தோம்னா சுத்தமா உங்களுக்கு 0 ஆயிடும். அதனால கொஞ்சம் கொடுங்க. வருது என்ன வருது ஏப்பம் வருது. நல்லா வாட்டி நூலுக்கு இப்படி வர முடியாது. செந்தா குழந்தை கூட சார் பார்த்து தான் எடுத்து தோல் போய் பாப்பா ஆமா இல்லை சார் நம்மளால தோல் போய் வைக்க முடியுமா? போய் பாப்பா தூக்கி தோல் வைக்க முடியுமா? தோல்ல ஒட்டி இப்படி தட்டுவாங்க இல்லையா? ஏப்ப வரணும் வரணும் சார். சின்ன குழந்தைங்க அப்போதான் இல்லாட்டி வாந்தி அப்படியே ஃபுல்லாக வெளியே வரும். அந்த வாந்தியை பண்ண அவனை ஆசிடாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க வந்து விட ஆசிடாக நிற்கும் சார். அந்த பிள்ளை கூட என்ன பண்ணுங்க வயிறு ஹீல் பண்ணுங்க முக்கியம். நம்பர் பண்ணுங்க. பத்து இருந்துச்சுல்ல எவ்வளவு கம்மியா இருக்கு? கொஞ்சம் இருக்கு. 1 இருக்கு. 10லேருந்து 1 0 வந்து வழி இல்லை. 10லேருந்து இங்கே வரும்போது 10லேருந்து எவ்வளோ குறைஞ்சிங்க அது கூட சொல்லுங்க. 5 குறைஞ்சிருக்கு. 5 இருக்கு. நல்லா செய்யுங்க. எல்லாம் இன்னொரு கட்டிக்கு கொடுப்பாங்களா? மேடம்க்கு கொடுத்தவங்க திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. 6 இறங்குது. 6 சக்தி கவுளே எவ்வளவு சக்தி தேவையோ அவ்வளவு சக்தியை கொடுத்து யாருக்கு கொடுக்குறோமோ அவ்வளவுதான் குணப்படுத்தி சரிநிலைப்படுத்தும். அவங்க வயிற்றை குணப்படுத்தி சரிநிலைப்படுத்தும். அவ்வளவுதான். கீழே கொடுத்துட்டே இருக்கிறோம். எல்லாமே சொல்லலாம். எல்லாமே சொல்லலாம். இந்த வரி சிம்பிளான வரி தான். இந்த வரி தான் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? நல்லா மூச்சு நல்லா மூச்சை எடுத்து மூச்சை விட சொல்றாரு. வயிறு பிரச்சனை இருக்கிற எல்லாத்துக்குமே தான் ஹீலிங் பார்த்துக்கோங்க. சரிங்களா? எவ்வளவு சக்தி தேவையோ அவ்வளவு சக்தி கொடுத்து என்னுடைய வயிற்றை குணப்படுத்தி சரிநிலைப்படுத்தவும் சொல்லிட்டு ஹீலிங் அப்படியே கொடுத்துட்டு வரீங்க. வலி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும். கம்மி ஆகாத ஒண்ணு சரியாகணும்னா மூச்சை இழுத்து மூச்சை விடணும். ஒரு 1 நிமிஷம் விட்டீங்கன்னா கிராஜுவலா கம்மியாயிடும். இந்த வயிறு ஏன் கோளாறு? ஏன் கோளாறு? எதனால கோளாறு? சாப்பிட்டதுனால. இட்லி சாம்பார் இட்லி என்ன மேடம்? வடக்கறி வடையில் அவனுக்கு எண்ணெய் இருக்கும். பூரி உருளைக்கிழங்கு எண்ணெய் அதை டீ வேறு டீ விட்டாங்க சக்கரை இருந்துச்சா? ரொம்ப குறைவா சக்கரை கொஞ்சம் குறைவா இருக்கு. நான் போட்டு பார்க்குறேன். சென்னையில் போனேன். 3 மணி டீ கொடுத்தாங்க துப்பிட்டாங்க. ஃபுல்லாக அவருக்கு கிளாஸ் கொடுத்துட்டு இப்போ சீன் சாப்பிட என்ன நடக்கும், என்ன உடம்புக்கு என்ன நடக்கும் உடம்புக்கு விளாடாதீங்க சார். விளாடாதீங்க சார். கண்டிப்பாக மேடம் வயிறு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு, ஃப்ரீயாச்சு, தலைவலியும் போச்சு. நீங்கள் டாக்டர் போங்க மேடம். டாக்டர் போகல அவன் தலைவலி மருந்து கொடுப்பான். வயிற்று செக் பண்ண மாட்டானா? வயிற்று செக் பண்ணவே மாட்டான். பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாம்பார். ஓ சாப்பிட நினைச்சாங்களா? ஒரு மாறு விட்டீங்க. வயிறு வேண்டான்னு சொல்லுது. வேண்டாதானே நேற்று சாப்பிட முன்னாடி உள்ளுக்கு இருக்கு வெளியாக சொல்லுது. யார் சொல்றா? வயிறு சொல்லுது. நேற்றே போகாம இருக்கு. இன்னொரு வீட்டில் நேற்று நைட் என்ன சாப்பிட்டீங்க? ஏன் சாப்பிடல? வயிறு வெரி குட். இப்போ வயிறு எல்லாம் ஃப்ரீ ஆச்சு. ஓகே சாப்பிட திங்க் பண்ணி சாப்பிடும். கொஞ்சம் சிட்டி ஏப்ப வருது. ஏப்ப வந்து மாட்டிட்டு பாஸ் வந்துருக்கலாம். எத்தனை ஏப்பா மாட்டிட்டு இருக்கு. ஏப்ப வந்து எல்லாமே போட்டு ஃப்ரீ ஆகிடும். உங்களுக்கு ஏப்பம் அது வேற இது வேற இது வேற. ஓகே ஃபைன் குட் தேங்க்யூ. மேடம் போகிறீங்க. இப்போ வந்து ஒரு குரு வராது. குரு வச்சுருக்கீங்களா? எங்கே போயிருக்கு? ஸ்ரீநிதி அஃபர்மேஷன்ஸ் வாண்ட் ரெடியா வைங்க. நான் இஷ்யூ பண்ணேன். மேடம் நான் நேற்று வந்தேன் ஊருக்கு வந்தேன். வந்தோடனே ஒரு ஃபார்மசியை போட்டுருக்கு. பக்கத்தில் ஒரு மனுஷன் படம் போட்டுருக்கு. மனுஷன்
பேட்சை போட போகிறாங்க. அந்த பேட்சை நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணிடுறோம், இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. இல்லை இப்போ போச்சு மலைவிடுங்க. கிளம்பிச்சு வச்சுருங்க. ஏன் கிளம்பிட்டு அவங்க வேற நீங்க வேற அதாவது மேடம் உங்க தலைவலி காரணம் வந்து 40% அந்த குரு, 60% அதுதான் சாப்பிட்றது. கேஸ் வரும் மேடம், ஐசிஸ் வரும் மேடம். அதாவது சாப்பிட்றது கேஸ் வரும். இப்போ ஹலோ, இப்போ வந்து 12 மணி ஆகுது, ஒரு கடப்பல் நடக்கிறீங்க மேடம், நல்லா பிரியாணி போடுறோம், மாசத்துக்கு வருது, ரோடு வரைக்கும் வருது, வட்டி பசியாக இருக்குங்க மேடம். அந்த மாதிரி ஐசிஸ் வரும், அந்த டைம் பிரகாரம் வரும். இந்த மாதிரி பக்கம் போய் பக்கம் வச்சு பக்கம் போட்டு வருது, இந்த மாதிரி வரும். Don't eat the gas. The ice comes from the make you feel hungry. Then I don't want to fine. Zero pain. Huh? Good. Thank you. சரி மேடம், பரவாயில்ல, ஃப்ரீயாக இருக்கு. Okay.